ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஜெனரல் சார். சார், நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சிகள் கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசு திட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறாரு. அடுத்த 2 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் முக்கியமான ஆண்டுகள். அதனால வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நலப்பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சமூக நலத்திட்டங்கள், கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நான் என்ன ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா, தமிழ் புதல்வர்னு புதிய திட்டத்தை ஒன்று செயல்படுத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில கூடுதல் கவனம் ஒவ்வொரு முறையும் இவர் செலுத்துவதை பார்க்க முடியுது. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இவர் முதல்வராக பதவியேற்ற காலத்திலிருந்து அவருடைய அறிக்கைகளை எல்லாம் நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிற பற்றின செய்தி குறிப்புகளும் பார்க்குறேன். ஹி ஹஸ் அ வெரி ப்ராட் விஷன். அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஒரு மாநில அளவில் அவருக்கு வந்து எல்லா விதமான அனுபவம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு நிர்வாகத்தில்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ரென்த்து. ஏற்கனவே மேயராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கார். கட்சின்னு சொல்லி பார்த்தா அது அவங்க கட்சியில் சொல்லுவாங்க, அதுலேயும் எல்லா விதமான பொறுப்புகள் இருந்திருக்காரு. இதனால ஜனங்களுடைய பல்ஸ் வந்து இவருக்கு நல்லா தெரியும். அது இவருடைய மிகச்சிறந்த ஒரு வலிமை. திரு கலைஞர், திரு கருணாநிதி அவர்களுக்கோ அண்ணா அவர்களுக்கோ இருந்த மாதிரி ஜனங்களுடைய பல்ஸ் வந்து நல்லா தெரியும். ஜனங்களுடைய பல்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, ஜனங்களுடைய நாடி துடிப்பு பல அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அந்த நாடி துடிப்பு தெரிந்த அளவில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சில பேர் தான் சிந்திக்கிறாங்கிறது வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் சந்தோஷத்திற்குரிய விஷயம், நம்முடைய முதல்வர் அதெல்லாம் பற்றி சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் முதல்வன் கொண்டு வந்தார். இப்போ தமிழ் புதல்வன் கொண்டு வர்றாரு. பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொண்டு வந்தார், உரிமை தொகை வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இதிலிருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்த பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே கல்லூரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்சிடி, ஸ்பெஷல் சப்சிடி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே சிறப்பான திட்டங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே இவருக்கு உடனடியாக வந்து வாக்கு வங்கியை உயர்த்துகிற திட்டம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு, காலை சிற்றுண்டி கொடுத்தாரு, அதனால இவருக்கு ரொம்ப பெரிய வாக்கு வங்கி வரப்போகிறதில்லை. ஆனால் இது மிகச்சிறந்த ஒரு திட்டம். ஒரு சமுதாய பொருளாதார வளர்ச்சி நலிந்த பிரிவினருக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்தது. இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு இந்த பேர் ரொம்ப எக்கானமிஸ் வந்து நியூட்ரலாக வந்து அசஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனையை படைப்பதற்கான வித்து இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பதவிக்கு வந்தோட இடப்பட்டிருக்கிறதுன்னு. அதனால தன்னுடைய வாக்கு வங்கியை நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி கவனிக்க வேண்டும். அதில் முதல்வர் தெளிவாக இருக்காருங்கிறது சந்தேகம் இல்லை. வாக்கு வங்கி என்பது நல்ல செயல்களின் மூலம் பெறப்பட வேண்டும், ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்களின் மூலம் பெறப்பட வேண்டும். அதில் வந்து முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதே சமயம் வாக்கு வங்கி என்பதை பற்றி மட்டுமே கவலைப்படாமல், அது ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ரெண்டுமே கலந்துதான் இருக்கார். அடுத்த தேர்தலை பற்றியும் சிந்திக்க தெரியும், அடுத்த தலைமுறையை பற்றியும் தொடர்ந்து சிந்திக்கிறார். இது ரொம்ப மகிழ்வான ஒரு செய்தி. சார் சொன்ன மாதிரி முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் பேசி வருவதையும், அதிகாரிகளிடத்துல அறிவுறுத்தும் விஷயங்களையும், திட்டங்களை செயல்படுத்தும் விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசியதையும் தொடர்ந்து மனிதால நானும் சாரோட உரையாடிட்டு இருந்தது எனக்கு நினைவுக்கு வருது. ஐஏஎஸ் அதிகாரிகளோடு, மாவட்ட ஆட்சியர்களோடு பேசுவது ஒரு புறம், காவல்துறை அதிகாரிகளோடு பேசுவது இன்னொரு பக்கம். இந்த 2 இடங்கள்லையுமே சார் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கான சிந்தனையை, அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் நீங்க கேட்ட பள்ளி கல்வித்துறையில தொடர்ச்சியாக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது.
உள்கட்டுமான வேலைகள் கிட்டத்தட்ட மழையால தமிழ்நாடே சீர்குலைந்து இருக்குது. போதுமான அளவுக்கு நிவாரண நிதியும் ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்காத ஒரு சூழல்லையும் கூட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோடுகள் கூட புதிதாக போட்டது போல பளிச்சென்று இருக்கிறத பார்க்க முடியுது. நான் தென் தமிழகத்துல 2 நாட்களாக டிராவல் பண்ணல. அதுல ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. நான் மழையில மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா. ஆனா அங்க மிகப்பெரிய அளவுல சாலைகள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பணிகள் மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அந்த வகையில இன்னும் 2 ஆண்டுகள் முக்கியமான ஆண்டுகள், அதை நீங்க சரியாக செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது 2 ஆண்டுகள்ங்கிறது ஆட்சி காலம் நிறைவு பெறும் போது கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையான லெவல்ல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும்படியாக அந்த திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிழை இல்லை. சார் சொன்ன மாதிரி நேர்மையான வழியில வாக்குகள் பெறுவது அப்படிங்கிறது, தாங்கள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ததால் வாக்குகளை அவர்களிடமிருந்து பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில அந்த அணுகுமுறையை மனதில் கொண்டு சொல்லியிருக்கலாம். அது வாக்குகளை வாங்குவதாக எல்லா விஷயங்களையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வாக்குகளுக்காக இல்லை, வாக்குகள் வருதுங்கிறது விளைவு. ஆனா மக்கள் வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு திமுக வார்த்தைகள்ல சொல்லணும்னா, அல்லது முதலமைச்சருடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா, மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை உருவாக்குவதற்காக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வாக்குகளாக மட்டும் நாம் சுருக்கி பார்க்க வேண்டியது இல்லை. தேர்தலோட மட்டுமே எல்லா விஷயங்களையும் பார்க்கிற ஒரு மனப்பான்மையை நம்மிடத்தில் வளர்த்திருக்கிறார்கள். அப்படி அதை தாண்டி இருக்கக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறாரு. அதனாலதான் சார் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்னு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அமைச்சரவை பதவி ஏற்றுட்டாங்க. அடுத்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 24 தொடங்குற கூட்டம் ஜூலை 8 வரைக்கும் நடைபெறுவதாகவும் செய்திகள் வந்திருக்குது. இந்த நிலையில இப்போ பேரவை தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற இருக்குது இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல. இதுல ஏற்கனவே தெலுங்கு தேசமாகட்டும், அதே மாதிரி ஜேடியூவாகட்டும் முனைப்பு காட்டிட்டு இருப்பதாக நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். இது யார் வசமாகும், இதுல என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னொன்று, பேரவை தலைவர் விவகாரத்துல கூட்டணி கட்சிகள் இவ்வளவு முனைப்போடு இருப்பது, ஏன் பேரவைத் தலைவர் போஸ்ட் அவ்வளவு முக்கியமானதா பார்க்கப்படுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவங்களுடைய கடந்த கால வரலாறு பார்த்துருக்காங்க, பிஜேபியுடைய கடந்த கால வரலாறு பார்த்துருக்காங்க. பேரவைத் தலைவராக பிஜேபி இருக்காருன்னா தியரிட்டிக்கலி நான் ஒன்று சொல்கிறேன், தெலுங்கு தேசத்தை உடைச்சிட்டாங்கன்னு வைங்க. ஏற்கனவே தெலுங்கு தேசத்துடைய ராஜ்யசபாவை மெம்பர்ஷிப்பை இது மாதிரி இவங்க உடைச்சிருக்காங்க. அந்நேரம் தெலுங்கு தேசம் கூட்டணியில் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் கூட்டணியில் இருந்தவங்களை தானே சிவசேனை தானே உடைச்சாங்க. அதனால் உடைக்கிறதுங்கிறது இவங்க தரசாரமாக செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் தெலுங்கு தேச கட்சியை தியரிட்டிக்கலி ஒரு சுச்சுவேஷன் வருது, உடைச்சிட்டாங்கன்னு வைங்க. அந்நேரம் சபாநாயகராக இவங்களுடைய பேரவைத் தலைவராக பிஜேபி சேர்ந்தவரே இருக்கார் அப்படின்னா, தெலுங்கு தேசத்தில் உண்மையான தெலுங்கு தேசம் பாஜகவுடன் இணைந்து விட்டதுன்னு அவர் டெசிஷன் சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் இவருக்கு லாயலாக இருக்கிற கொஞ்சம் பேரெல்லாம் அனாதைகளாக்கப்பட்டு விடுவார்கள். அவங்களுக்கு கட்சி இதே இருக்காது. இப்போ பாருங்க, இதில் உத்தவ் தாக்கரேக்கு சிவசேனா இதே போயிடுச்சு. தனியாக ஒரு சின்னம் வாங்க வேண்டியது, தனியாக ஒரு கொடி ஏற்படுத்திக்க வேண்டியது. அதே மாதிரி தான் சரத்பவார் இருக்கும். சரத்பவாரில் எவ்வளவு மூத்த அரசியல்வாதி, அவரையே கண்ணில் விரல விட்டு ஆட்டலான்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் சிரிச்ச முகத்தோடு இருந்தார். என் ஒரு கண்ணுக்கு முயற்சித்தீர்கள், உங்கள் இரு கண்ணிலுமே விரல் விட்டு ஆட்டுவது எப்படி என்று எனக்கு தெரியும்னு தேர்தலை காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் இது மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கங்கிற அச்சம் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த அவைத்தலைவர் பதவியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி 2 கட்சிகளுக்குமே அந்த அச்சம் இருக்கு. அதனால தான் கேட்குறாங்க. கூட்டணியில் இருந்தாலும் தற்காப்போடு இருக்க வேண்டியதா இருக்கா சார்? ஆமாம், இது கொள்கை கூட்டணி அல்ல. அதனால கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள் ஒன்றாக நிற்பார்கள்.
அப்படி இல்லைன்னா சரி, எந்த நேரத்தில் யார் முதுகில் கத்தியை குத்துவாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கூட்டணி. சார், நீங்க சொல்லும்போது புதிய சின்னத்தோட உத்தவ் தாக்கரே வந்தாரு, புதிய சின்னத்தோட சரத்பவார் வந்தாருன்னு சொன்னீங்களே. பழைய சின்னம் யாரிடம் இருந்ததோ அவர்களை விட அதிகமான இடங்களை இவங்க வாங்கியிருக்காங்கிறது எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அதாவது புதிய முந்தி சின்னம் இருந்த மாதிரி மக்களிடத்துல போய் சேர்ந்துருச்சு. ஆமா சேர்ந்துருச்சு. அதாவது மக்கள்கிட்ட இருந்தது உத்தவ் தாக்கரேயும் சரத்பவார், அவங்க தான் மக்கள்கிட்ட முன்னாடி இருந்தாங்க. அதனால அவங்க சின்னம் எதுன்னு மக்கள் கேட்டு அதுபடி வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் சின்னம் மட்டும்தான் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது. இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனாங்கன்னா அந்த காலத்தில் இது டாக்டர்கிட்ட போனால் அவர் 2 மாத்திரை கொடுப்பாரு. கொடுத்துட்டு மாத்திரை பேரை சொல்ல மாட்டார். இந்த பச்சை மாத்திரையை நைட்டில் டின்னருக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படிம்பார். அதுக்குன்னே வேற வேற விதமான வண்ணத்தில் அவங்க மாத்திரையை கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த நோய்க்கான மருந்து இது காலையில் சாப்பிட வேண்டியது, இந்த நோய்க்கான மருந்து மாலையில் சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொன்னால் அதை சரியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட தெளிவு இருக்கு. அதே மாதிரி தான் அரசியல் ரீதியாக ஒரு காலத்தில் சின்னம் தான் பெருசாக இருந்தது, சின்னத்தை வச்சு தான் அடையாளம் காணப்பட்டார்கள். அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு மாறிடுச்சுங்கிறது தான். சின்னத்தை விட தலைவர்கள் பிரபலமாக இருந்தார்கள் என்றால், இப்போ அதே இது நம்ம ஏடிஎம்கே பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. இந்த 2 பேரில் யாரும் அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்காங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ் எனக்கு தெரியாது. ஆனால் பால் தாக்கரேயுடைய மகன் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே வாஸ் a great symbol for them. I have a lot of reservations about many of his approaches. ஆனால் மராட்டியர்களுக்கு அவர் ரொம்ப பெரிய சிம்பல். அதே மாதிரி சரத்பவார் மராட்டிய அரசியலுக்கு, மகாராஷ்டிரா அரசியலுக்கு அவர் ரொம்ப பெரிய சிம்பல். அதனால அவங்க 2 பேரும் தான் மக்கள் மனசுல இருந்தாங்கிறதுனால அவங்களுடைய சின்னம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சு அங்க கொண்டு ஓட்டு போட்டாங்க, சந்தேகம் இல்லாம. பலாப்பழம் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு சார். புது சின்னம் தான், இரட்டை இலையை விட. ஆக இந்த இலை 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 அப்படின்னு சின்னத்தின் மேல ஒரு பெரிய புனிதத்தையும் பெருமையையும் ஏத்துறாங்கல்ல, அது எல்லாம் பொருள் இல்லைன்னு ராமநாதபுரத்துல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல சொன்னதுக்கு ஜாதியும் ஜாதிங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சமா அரசியல் விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு வரக்கூடாது. அங்க ஜாதி ஒரு முக்கியமான அம்சமா இருந்திருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சின்னத்தை விட சாதி பெரிது. என்னங்க? சின்னத்தை விட சாதி பெரிது. ஆமா, சின்னத்தை விட ஜாதி பெரிதுங்கிறதுக்கு கர்நாடகா இன்னொரு அடையாளம். ஷட்டர் மறுபடியும் பிஜேபிக்கு போனாரு, லிங்காயத் ஓட்டு அப்படியே பிஜேபிக்கு போச்சு. சட்டமன்ற தேர்தலில் லிங்காயத் ஓட்டு பெரும்பகுதி காங்கிரஸுக்கு வந்துச்சு, அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ இங்கே காங்கிரஸ் கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள், டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் எதுவுமே பெருசாக தெரியலையே. அப்போ ஜாதி எப்படிப்பட்ட ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுன்னு நம்மளால உணர முடியுது. இந்த ஆபத்து இருக்கிறது. இதே தேர்தலில் இப்போ நாம் தமிழர்ல இருந்துமே கூட அவர்கள் சின்னம், கரும்பு விவசாய சின்னம், அது இப்போ ரினியூவல் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதிய சின்னத்தில் தான் போட்டிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஜெயிக்கல, பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் என்பது வாங்கியிருக்கிறாங்க. அப்போ சின்னம் என்பது ஒரு மேட்டரா இல்லை இப்போ இந்த காலத்துல, அப்படி பார்க்கலாம் தானே சார்? தமிழ்நாட்டில் லிட்ரஸி ஜாஸ்தி, அதுக்கப்புறம் விழிப்புணர்வும் ஜாஸ்தி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த விழிப்புணர்வு ஜாஸ்தி இப்படிலாம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். விழிப்புணர்வு அதிகம் இல்லாத மாநிலம் யூபியை பற்றி நினச்சோம். அங்கே எந்த சம்மட்டடி கொடுத்துருக்காங்க, அதே மனசில் வச்சுருக்கோம். அதனால் மக்கள் விழிப்புணர்வு எதில் இருக்கு? தாங்கள் பாதிக்கப்பட்டால், பாதிப்புக்கு காரணமானவர்கள் யார் என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டால், பாதிப்புக்கு காரணமானவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். எல்லா மாநிலங்களையும் கண்டுபிடித்தால்கிறத விட தவறான வார்த்தை பறையும் என்று உணர்ந்தால், என்று அவர்கள் நினைத்தால். ஏன்னா இன்னைக்கு இதில் ஒரிசால இவங்க தோத்ததுக்கு என்ன காரணம்? அவங்க நினைச்சாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்கே முதலமைச்சராக வர்றதுக்கான முயற்சி நடக்குதுன்னு. பட்நாயக் நவீன் பட்நாயக் முதலே சொல்லியிருக்கணும், பாண்டியன் என்னுடைய பொலிட்டிக்கல் ஹேர் கிடையாது. கடைசியில் சொன்னார், இட் வாஸ் டூ லிட்டில் அண்ட் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் மக்கள் தங்களுடைய பாதிப்புன்னு எதை உணர்ந்தார்கள், அதுக்கு எதிராக அவங்க வாக்களிச்சாங்க. அதே மாதிரி தான் யூபியில் உணர்ந்தார்கள், அது உண்மை என்று கண்டறியப்பட்டது. யூபியில் அவங்க உணர்ந்தது உண்மை, அவங்க ஃபீல் பண்ணது தான் கரெக்டு. இது இந்துத்துவாங்கிற பேரில் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க. ராமர் கோயிலுக்கு இந்த ராமர் கோயில் கட்டாமல் இருந்தால் இவங்க பிஜேபி இன்னும் அதிகமாக நடந்தால் வாங்கியிருப்பாங்க. இதில் யூபியில் கட்ட போய் அவங்களுக்கு வினம் வந்துருச்சு. ராமர் வச்சு செஞ்சிட்டார். யூபியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னோன்னு ஞாபகம் வந்தது. இப்போ மாயாவதி அவர்கள் பீரியட்ல கூட தலித் ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கான இடங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபார்வர்ட், ரொம்ப முற்போக்கா யோசிச்ச ஒரு மாநிலம் தானே சார். அப்ப இடையில மாறுனது அப்படின்னா என்னன்னு பாக்குறது?
முற்போக்கவை யோசிக்கல. அதாவது தலித் மக்களுக்கு வந்து அவங்க மேல ஆஹ், அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. நான் யூபியில் வந்து ஒரு தரம் இதில் இருந்தபோது, பதவியில் இருந்தபோது, யூபிக்கு போயிருந்தபோது இவங்க 2 தரம் முதல்வராக இருந்தது சமயம்னு நினைக்கிறேன். ஒரு இவர்கிட்ட வந்து கேட்டேன், உங்கள் வாழ்க்கை தர உயர்ந்திருக்கான்னு சொல்லி பட்டியல் சேர்த்து ஒருத்தர்கிட்ட. என்னங்க உயர்ந்திருக்கு, எப்படி இருந்தமோ அதே கஷ்டம் தாங்க இன்றைக்கும் அப்படின்னாரு. பிள்ளைங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, எத்தனை பள்ளிக்கூடம் வந்து வந்தால் நல்லா இருக்கும், பேசிக்கிட்டு தான் இருக்கும், பக்கத்தில் பள்ளிக்கூடம் வர மாட்டேங்குது. அதான் ஏறக்குறைய எப்படி இருந்ததோ அது ரோடுகள் சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாறுதலுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மாயாதேவி தான் ஓட்டு போட, வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறீங்க? அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, அதில் எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறீங்களே. அவர் சொன்ன பதில் முக்கியமான பதில். அவர் என்ன சொன்னார், நான் பட்டியலத்தை சேர்ந்தவங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூட்டு போய் இப்போ மிதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு கேட்டார். அந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது. அந்த ஒரு வலியை நீக்கினார்கள்னால மாயாதேவிக்கு வந்து அவ்வளோ பெரிய இது நம்பிக்கை அவங்க மேலே இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை தொடர்ந்து செதஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி அவங்களுடைய செயல் வந்து கடந்த 3 தேர்தல்கள் வந்து அமைஞ்சிருச்சு. அதனால இந்த தடவை பட்டியலின மக்கள் வந்து அகிலேஷ் யாதவுடைய கட்சி மேலே பொதுவாக பட்டியலின மக்கள் பல பேருக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, நமக்கு எதிராக இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் ராகுல் காந்தி வந்து கைகோர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அகிலேஷ் யாதவ் தன்னை கையாண்ட விதமும் 5 யாதவ்களுக்கு தான் அவர் வந்து இது கொடுத்தாரு, சீட்டு கொடுத்தாரு. இதில் வந்து ஃபைசாபாதில் நிறுத்தினது ஜென்ரல் கான்ஸ்டுவன்சியில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டினார். இப்படி அவருடைய அணுகுமுறை மாறுதல்களையும் பார்த்ததுக்கப்புறம் பட்டியலின மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை நிலைமை மாயாவதி உண்டு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கசப்பு தலைவர்கள்ட்ட முதல்ல இருந்தது, 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட. அது கீழ்மட்டத்து வரைக்கும் பரவிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவை வீழ்த்துவதற்கு யாருக்கு போட்டா பலன் தருமோ அவர்களிடத்துல போட்டாங்க. அப்படித்தான் அதை பகுஜன் சமாஜுக்கு பிரிந்து போன வாக்குகள் பிரிந்து போகாம இங்க வந்துடுச்சு. பிரிந்து போனதால ஏற்பட்ட விளைவுகளை கடந்த தேர்தல்கள்ல பார்த்ததுனால இந்த தேர்தல்ல வீழ்த்துவதற்கான அணியாக இந்தியா கூட்டணியை பார்த்துட்டு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்த செய்தியாக சார், ராகுல் அவர்களுடைய ஒரு ட்விட்டு சார். அதில் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்தியா கூட்டணி தரப்புல பாஜக வைத்த விமர்சனம் என்பதே வந்து இவர்கள் வாரிசு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னது. அதற்கு இப்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்பு பேசியிருக்கிறாரு. ட்விட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அமைச்சரவையில் 20 பேர் வந்து வாரிசுகள் அப்படின்னு குறிப்பிட்டு போராட்டம், சேவை, தியாகம் இதெல்லாம் தான் எங்களுடைய மரபுன்னு சொல்றவங்க வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரதமர் மோடி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த 20 பேருடைய பட்டியலையும் அவர் அந்த ட்விட்ல போட்டிருக்கிறாரு. அவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? விமர்சனம் சரியான விமர்சனம். போராட்டம், சேவை, தியாகம் அப்படிங்கிறது வாரிசுகளாக நேரு குடும்பத்தில் இருந்ததுங்கிறத யாராவது மறக்க முடியுமா? இந்திரா காந்தி நாட்டிற்காக கொல்லப்பட்டார், ராஜீவ்காந்தி நாட்டிற்காக தன்னுடைய உயிரை ஈந்தார். அவங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க? ஏதோ வாரிசு அரசியல்னால அவங்க வந்து தங்களை வளப்படுத்திக்கிட்டு போயிட்டாங்களா? நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா? அதனால இந்த கேள்வி வந்து அவர் கேட்டது வந்து இப்போ பிஜேபிக்கு திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி இருக்கு. பேச முடியல. இதையே பற்றி பேசி பேசி நம்மளையெல்லாம் அவங்க களைப்படையில நம்மளையெல்லாம் களைப்படைய வச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பேச முடியல. என்னுடைய சொந்த அபிப்பிராயங்க, வாரிசு அரசியல் இல்லாமல் இருந்தால் அது ஆரோக்கியமான ஜனநாயகம் இல்லை, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் உலகம் பூரா இன்னைக்கு வாரிசு அரசியல் வர்றது காரணம் என்னன்னா, டெமோக்ரஸி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அதாவது கொள்கை ரீதியான தொண்டர்கள், தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு முழுமையாக இல்லை. அதனால வந்து கூட இருந்து குழிபறிச்சிருவாங்களோ அப்படின்னு தலைவர்கள் அச்சப்படும் பொழுது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நினைப்பவர்களை மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய வாரிசாக, அது பெரும்பாலான சமயத்தில் பிளட் ரிலேட்டிவ்ஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அப்படிப்பட்ட தகப்பனாருக்கோ மாமனாருக்கோ எதிராக போனவர்கள் கூட அவர்களுடைய கொள்கைகளுக்காக உறுதியாக நின்றார்கள். சந்திரபாபு நாயுடு வந்து தெலுங்கு தேசத்தில் வந்து இவருக்கு என்டி ராமராவுக்கு எதிராக போனார், தெலுங்கு தேச கட்சியை காப்பாற்றுவதற்காக. அதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அரசியல் தலைவர் வந்து என்டி ராமராவ் தான். அவர் வந்து அவர் எப்படிப்பட்ட பொசிஷனில் வச்சிருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி தான் அகிலேஷ் யாதவ் வந்து முலாயம் சிங் யாதவ் விஷயத்தில் வந்து நடந்துக்கிட்டார். அப்போது அவங்க வந்து தங்களுடைய இரத்த உறவு முறை யார் தங்களை கொண்டு வந்தாங்களோ அவங்கள உடனடியாக இழிச்சு பேசலை, பழிச்சு பேசலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தேர்ட் வேர்ல்டில் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே வந்து அமெரிக்காவில் வந்து வரிசையாக வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து வரலையா? இவர் கிளின்டன் வர்றதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் இருந்தார். ஜார்ஜ் புஷோடைய பையன் வந்து அதுக்கப்புறம் வந்தார். அவர் மூத்த பையன் வந்திருந்த போது கலிஃபோர்னியாவில் இருக்கேன். நான் நேரம் அமெரிக்காவில் ஆஃபீஸ் விஷயமாக போயிருந்தேன்.
இது ஃபியோ இது ஃபிக்கி கான்ஃபரன்ஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று சரியாக நினைவில்லை. அங்கே போயிருந்த போது அந்த கவர்னர் வந்து ஒரு விருந்து கொடுத்தாரு. ஸோ கவர்னர் விருந்து கொடுத்த போது நாங்கள்லாம் போயிருந்தோம். நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன், இவர் என்ன பார்க்குறது கொஞ்சம் யங் புஷ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, அவரோட தம்பி தாங்க அப்படின்னாங்க. அதாவது புஷ் சீனியர் இருக்காரு, அவருடைய ஒரு பையன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி, இன்னொரு பையன் வந்து ஒரு மாநிலத்துடைய கவர்னர். இது மாதிரி இருந்தாங்க. அங்கேயும் இதே மாதிரி இருக்கிறது. இது வரவேற்க தகுந்தது நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கல. ஆனால் தவிர்க்க முடியாததாக ஆகி கொண்டிருக்கிறதுங்கிறது ஒன்று. பொதுவாக வந்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறது ராகுல் காந்தி அவர்கள் செய்தி இப்போ பார்த்தோம். ஆனால் ஆர்எஸ்எஸ்குள்ளே இருந்தே சமீப காலங்களில் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. மறைமுகமாக ஒரு கமெண்டை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தன்னுடைய கமெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நேற்றைய தினம் பேசும்போது நாக்பூர்ல அவர் பேசியிருக்கிறாரு. அதுல தேர்தலின் போது போட்டி தவிர்க்க முடியாதது, ஆனா அது நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும். தேர்தல் வாய் சவடால்களை விட்டுட்டு நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மணிப்பூர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அதை யார் கவனிக்க போறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மணிப்பூர் தொடர்பாக கடந்த சில மாதங்களாக எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ மணிப்பூரை பத்தி பிரதமர் பேசுவாரு, எப்போ அங்க போய் மக்களை பார்ப்பாரு அப்படின்லாம். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அதனுடைய தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது உள்ளுக்குள்ள அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற மோதலை பொதுவெளிக்கு வந்தது மாதிரியான ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க சார்? இது ஜென்ராம் சார் கோட்டா, அவர் சொல்லுவார். உண்மையான மக்கள் சேவகர் ஆணவத்தோடு நடந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாகரீகம் கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றதும், மக்கள் பிளவுபடுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றதும் கொஞ்சம் லோடட் ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இரண்டு தரப்புமே அந்த மாதிரி டெக்கோரம் இல்லாம பேசுனாங்க, நாகரீகம் இல்லாம சபை ஜனநாயகத்தினுடைய மரியாதையை குறைத்து பேசினார்கள் அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. உண்மைதான், இரண்டு தரப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்துல இரண்டு தரப்பும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு பிஜேபி சொன்னதுக்கு மாறான ஒரு கருத்தை சொல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. கருத்தொற்றுமை, எதிர்கட்சிகளோடு உரையாடி கருத்தொற்றுமை மூலமாக நாடாளுமன்றத்துல செயல்பட வேண்டும். எதிர்கட்சிகளோடு விவாதங்கள் நடத்தணும். அதுக்கு பிறகு மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல கருத்தொற்றுமை வேணும் அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாமே வந்து சாதாரணமாக வேறு சில கட்சிகள்ல அல்லது மனிதால தொடர்ந்து சாரோட அல்லது சாரோட நான் பேசியது, அல்லது என்னோட சார் பேசியது, அதுக்கப்புறம் ராமகுமாரோட சார் பேசியது, எல்லா விஷயங்கள்லயும் கருத்தொற்றுமைக்கான புள்ளியை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அப்போ அது வந்து இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு, இந்தியாவினுடைய ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எப்படி நேரு காலத்தில் இருந்து எல்லாரும் போற்றினார்களோ அந்த அடிப்படையில் வர்றது. வேறுபாடுகள், பிற மனிதர்களோடு வரக்கூடிய வேறுபாடுகளை நாம் கொண்டாட வேண்டும், அந்த வேறுபாடுகளை மதிக்க வேண்டும். வேறுபாடுகளோடு அந்த மனிதருக்கு நாம கொடுக்கிற மரியாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேறுபாடுகளை நாம மதிக்கிறோங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். we agree to disagree அப்படிங்கிற ஒவ்வொரு நிலையும் வர வேண்டும் அப்படின்னு ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் பேசியிருக்கிறாங்க. ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் ஜனநாயகம் அப்படிங்கிறதுல ஆர்வம் உள்ளவர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் சில விதமாக சில இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு. நேற்று ஆர்எஸ்எஸ் தலைவரும் அதை பற்றி பேசியிருக்கிற செய்தியை படித்தேன். மணிப்பூர் இஸ் ஸ்டில் பர்னிங், ஹூ இஸ் கோயிங் டு பே அட்டென்ஷன் டு இட் அப்படின்னு கேட்கிறாரு. திடீரென்று ஒரு கேள்வி அவரிடமிருந்து வருகிறது. அதுக்கு என்ன பொருள்னு எனக்கு புரியல. இவ்வளவு காலம் அதெல்லாம் பற்றி ஒரு வருட காலமாக அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசாதவங்க பரிவார அமைப்புகளின் அரசியல் முகமான பாஜகவின் பிரதமர் தான் நாடாளுமன்றத்துல பேசல. அதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை பற்றி பேசுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதுல எல்லாரும் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு மணிப்பூர் அப்படின்னு அந்த ஊரின் பெயரை, அந்த மாநிலத்தின் பெயரை பிரதமர் உச்சரித்தார்.
அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆனா அங்க இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகல அப்படிங்கிறத இப்போது அரசு சுட்டி காட்டி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாம் தமிழ்நாட்டுல கருத்து சொன்னவர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே அங்க நடக்கல, ஸ்டில் பர்னிங் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சீஃப் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி தான் சார். கூடுதலாக இல்லை, இதுல எல்லாம் எனக்கு ஒரே சந்தேகம், இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாரு? இத்தனை வருஷமா மணிப்பூர் பேர்ன் பண்ணிட்டு தானே இருக்கு. இத்தனை வருஷமா ஒருத்தர் அகங்காரமாத்தானே பேசினாரு. இத்தனை வருஷம் ஒருத்தர் வந்து பத்திரிகைகளை சந்திக்கவே மாட்டேன்னு தானே இருந்தாரு. இவர் ஏன் இப்ப வந்து இதெல்லாம் சொல்றாரு? அதுதான் என் சந்தேகம். எதிர்கட்சிகள் என்பவை எதிரி கட்சிகள் அல்ல, எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அத பிரதிபக்ஷ் அப்படின்னு நான் அழைக்கிறேன், விரோதி நகிகை அப்படின்னு. பிரதிபக்ஷ் வந்து விரோதி நகிகை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விரோதிகள் அல்ல, அல்லர் அப்படின்னு சொல்றாரு. சொல்ற எல்லா கருத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சிறந்த கருத்துக்களா இருக்கு. ஆனா மறுபடியும் என்னுடைய கேள்வி, இத்தனை நாள் கழிச்சு ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது. இத்தனை நாள் இது நடந்துகிட்டு இருந்தது, சில மாதங்களாக சில வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். அவைகளையும் பற்றி கண்டிக்காம இப்ப ஏன் கண்டிக்கிறாரு? அப்போ மோதியின் பலன் முடிந்து விட்டதா இவர்களுக்கு? சார் அதுக்காக என்ன பேசுறோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார், அது அவங்களுடைய கொள்கைகளோடு முரண்பட்டு வருதா உடன்பட்டு வருதாங்கிறது எனக்கு எல்லாம் புரியவே இல்லை. அதான் நீங்க இது எல்லாமே முரண்பட்டுல வருது. அடுத்த சென்டென்ஸ் சொல்றேன் சார். when society decides that we have to walk together despite our differences, then a consensus is built. ஆமா அப்படின்னு சொல்றாரு. If one side brings an idea, then the other side has to reveal the other perspective அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதர் பெர்ஸ்பெக்டிவ சொல்லிட்டா நீங்க வந்து அவரை ராகுல் காந்திய அர்பன் நக்சல்னு சொன்னாங்க, அதை கண்டம் பண்றாரு. கரெக்ட். ஆமா, அதை கண்டம் பண்றாரு. அடுத்த சென்டென்ஸ் சொல்லவா சார்? சொல்லுங்க. We have to free ourselves of the rhetorical excesses of the polls and think about the future. எனக்கு ஜவஹர்லால் நேரு கேட்ட மாதிரி இருக்கு. அந்த பேரை எடுத்துட்டு கேட்டா வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமா சாரி, இவங்களேதான் ஒரு காலத்துல வந்து இது ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அந்த பீகார் எலெக்ஷன் சமயத்துல சொன்னதுனால விபரீத விளைவுகள் ஏற்படுங்கிறதுனால அதை மாத்திக்கிட்டு இல்ல ரிசர்வேஷன் இப்போதைக்கு எந்த மாறுதலும் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஆள் தான் சொன்னார். இந்த ரெண்டையும் மாத்தி சொன்னது ஒருத்தர் தான் சொன்னார். ஐ டோன்ட் பிலீவ் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி கமிங் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் ஸ்ரீ பகவத். ஐ டோன்ட் பிலீவ். லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் தேர் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கு. சரி, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்து நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு உள்ளதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தாங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அவருடைய கொள்கையில் வந்து அவங்க சுத்தமாக இருந்தாங்க. அது எப்படிப்பட்ட கொள்கைங்கிறது பற்றி தான் எனக்கு கருத்து வேற்றுமை. அதே மாதிரி அவங்க ரொம்ப நாணயஸ்தர்களாக இருந்தாங்க, ரொம்ப பெரிய நாணயஸ்தர்களாக இருந்தாங்க ஆதி காலத்தில் முதல்ல ஆனால் எல்லா இயக்கங்களையுமே பாருங்கள் நீங்கள். ஒரு இயக்கம்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து ஒருத்தர் பில்டு பண்ணும்போது அவர் ஆவி பொருள் அத்தனையும் கொடுத்து பில்டு பண்ணுவார், நேர்மையாக நியாயமாக இருந்து பில்டு பண்ணுவாருங்கிறதுனால தான் அந்த இயக்கம் வளரும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அது இயக்கத்தை வச்சிருக்கிறவங்க எப்படி அதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு உள்ள ஆர்எஸ்எஸ்ல வந்து அவங்க வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருந்தபோது ஆர்எஸ்எஸ் கூட கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத எங்கள் அப்பா வந்து, ஆனால் அவங்க லீடர் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்கல்ல. சமண மத துறவிகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இவங்களுடைய சில லீடர் இருக்காங்க. அதை மற்றவங்க பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே இது பாருங்க, நம்ம இதில் சொல்லலாம். திராவிடர் கழகத்தில் பெரியார் எப்படி இருந்தார்? அவர்கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு மீட்டிங்கு வரணும்னு சொன்னால் சரின்னு சொல்லி தலையாட்டுவார். ஐயா தேதி குறிச்சிக்கோங்கன்னா ஒரு பெரிய டைரி வச்சுருந்தாரு, அதில் தேதியை குறிச்சிக்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆள் ஐயா மீட்டிங்கான வழி செலவுன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டைரி இருந்துச்சு, அதை எடுத்து குறிச்சிக்குவார். ஏன்னா பெரிய டைரியில் குறிச்சிக்கிறது சீரியஸ் கிடையாது. அவருக்கு அந்த வழி செலவு கொடுக்காம எல்லா மீட்டிங்கும் போகிறதுக்கு வந்து அவர் நம்பலை, அதை தன் கையிலும் செலவழிக்கிறார். ஆனால்
இதுதான் ரொம்ப முக்கியமான. ஆனால் அப்படி கட்சிக்காக என்று வந்த அத்தனை பணத்துக்கும் கணக்கு வச்சு அத்தனை பணத்தை வந்து ட்ரஸ்ட்ல கொண்டு சேர்த்தார். ஒரு பைசா தனக்குன்னு வச்சுக்கல. ஜீவானந்தம் வந்து ரொம்ப களைப்பா வந்து ரயிலில் வந்து பயணம் பண்ணார். கை நிறைய சில்லற காசு இவங்க கொடுத்தது, பொதுமக்கள் கொடுத்தது. நண்பர்கிட்ட வந்து டீ வாங்கணும், கொஞ்சம் வாங்குறது காசு இருக்கான்னு கேட்டார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னையா கை நிறைய சில்லறையை வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவர் பதறி போய் சொன்னார், ஐயோ அது கட்சியை கொடுத்த பணம், அதில் எப்படி டீ வாங்குறது? அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ்ல ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க அந்த நாணயத்தில் அந்த ஒழுக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அதனால அவங்கள நம்பி வளர்ந்தவங்க ஒருத்தங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்கனால அந்த காரணத்தினால, கொடைவள்ளல்ங்கிற காரணத்தினால எம்ஜிஆர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. கொடைவள்ளல் நல்ல ஆட்சியாளர் இருக்க முடியுமான்னு கவலைப்படல. அது மாதிரி பல காரணங்களால இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறது சர்வசாதாரணமா இருக்கு. அதனாலதான் இவருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் தன்னுடைய கொள்கையை சார்ந்து இவர் மோதி முடிவெடுக்கிற வரைக்கும் தங்களுடைய கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாம அவருடைய விருப்பப்படி சில முடிவுகள் எடுத்த போது மௌனம் காத்தாங்க. ஏன்னா தன்னுடைய காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. காஷ்மீருக்கு 370 அபாலிஷ் பண்ணணும், சிஏஏ கொண்டு வரணும், இதெல்லாம் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறாருங்க போது பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தாரு. அது இவங்க சொல்லிக் கொடுக்கல, அவரா செஞ்சாரு. அதனால ஆகிற எல்லா விளைவுகளையும் பேசாம மௌனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கே இந்த மாதிரி கேட்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பாதைக்கு அவரால் கொண்டு போக முடியல. அப்ப இனிமே வந்து இவர் தொடர்ந்து இருக்கிறதுல அவங்களுடைய கொள்கைகளை, இன்னும் சில கொள்கைகள் அவங்களுக்கு இருக்கு. பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சில கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கையெல்லாம் செய்யறதுக்கு இனிமே இவர் உகந்தவர் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து டிஸ்டன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே சார். அதுக்கப்புறம் சார், காங்கிரஸ்ல ராகுல் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கு, அல்லது தேவையில்லாம இடம் கொடுக்கும் விதமாக இருக்கு. அப்புறம் 2 விஷயம் கௌரவ் கோகாய் பேசியிருக்கிறாரு. அது நார்மலானது தான். அது மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வரைக்கும், மோடி பிரதமராக இருக்கும் வரைக்கும் பாஜகவினுடைய நாடாளுமன்ற கொள்கையில எந்த விதமான மாற்றமும் வரப்போவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப 230 எம்பிக்கள் இருக்கோம், 230 பேரையும் இடைநீக்கம் செய்து விடுவாங்களா அப்படின்னு சொல்றாரு. விவேக் ஒரு படத்துல நல்ல வேலை செயினை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாரு. செயின் போயிடும், செயின் தான் போச்சு, வாட்ச் இருக்கு கையில அப்படின்னு சொல்லுவாரு. ஓ வாட்சும் வச்சிருக்கியான்னு எடுத்துக்குவாங்க. இப்ப இவர் 230 பேரையும் இடைநீக்கம் பண்ற வரைக்கும் கௌரவ் கோகாய் விட மாட்டாரு போல இருக்குது. 146க்கும் 230க்கும் என்ன வித்தியாசம்னு பேசுறாருன்னு எனக்கு புரியல. 270 இருந்தா கூட நீக்கலாம். ராகுல் என்ன பேசினாரு அதை பத்தி? ராகுல் வந்து வாரணாசியில மோடியை எதிர்த்து பிரியங்கா போட்டியிட்டால் மோடி தோற்றிருப்பார் அப்படின்னு பேசுறாரு. அப்ப ஏன் நீங்க சீட்டு கொடுக்கல? மோடி ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க வேலை பார்த்தீங்களா? அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தவிர்க்க ஏதாவது தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க. இவர் பேசுறது அவ்வளவும் பிரமாதமா பேசினாரு சார் கேம்பெயின்ல. இப்ப இந்த 230க்கு பிறகு அவர் பேசுறதுல இது ஒண்ணு மட்டும் பிசுரடிக்குது. தனிப்பட்ட முறையில மோடியை வந்து ஒரு எலெக்ஷன்ல மோடி தோத்து போயிட்டாருன்னா ஒரு பேச்சுக்காக மோடி பக்தர்கள் கோவப்பட்டுருவாங்க. அதுக்குள்ள ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் தோத்து போயிட்டாருன்னா அவர் வந்து இழிவு செய்யப்பட வேண்டியவரா? நிச்சயமாக இல்லை. பிரியங்கா கிட்ட தோத்து போயிட்டாருன்னா அவர் கேவலமானவரா? நிச்சயமாக இல்லை. அப்ப என்ன, இவர் சுமிதா இரானிட்ட தோற்கடிக்கப்பட்டார். ஆமா, எதற்காக இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் ஒரு ரிட்டாரிக்கா வருதுன்னு தெரியல. இவர் அந்த மாதிரி இல்லாம இருந்தாரு, ஏன் வருதுன்னு தெரியல. ரேபரேலியில மக்களை போய் சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காரு சார், அப்பதான் எப்படி சொல்றாரு? இல்ல, தன்னுடைய கட்சிக்காரங்களை பார்த்து முதல்வர் ஒரு தடவை சொன்னதான் எனக்கு நினைவு வருது. தயவு செய்து நாக்கு அடக்கிட்டுருங்க. காலையில எந்திரிக்கும் போது யாரு என்ன பேசுறீங்களோ அதை எதிர்கட்சிக்காரங்க எப்படி எல்லாம் பேச போறாங்களோங்கிற பயத்துல நான் எந்திரிக்கிற சூழ்நிலை எதுக்கு உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அது மாதிரி தான் இருக்கு. இவருடைய அன்பு தம்பி ராகுல் இவருக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வர்ற வழியில ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதனால இவர் உரிமையோடு அவர்கிட்ட சொல்லலாம், தம்பி இதெல்லாம் தவிர்த்துருங்க. இன்னொன்னு சார், ஷேக் ஹசீனா பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு
அதுக்கப்புறம் டெல்லியில தங்கி இருக்கும்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை சந்தித்து குடும்ப நண்பர்களாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள்னு ஒரு செய்தி இருக்கு சார். அது அவங்க வரலாற்று ரீதியாக அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிணைப்பையும் அந்த செய்தி குறிப்பிடுது. ஷேக் ஹசீனாவுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மான் வங்கதேச விடுதலைக்காக போராடியதும், அதற்கு இவங்களுடைய குடும்பத்துல இந்திரா காந்தி பிரதமராக இருந்து ஆதரவு கொடுத்ததையும் இந்த செய்திக்குள்ள குறிப்பிடுறாங்க. அது திரும்பவும் 71 நோக்கி எல்லாருடைய கவனத்தையும் எடுத்துட்டு போகுது. அதனால நீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். 71 நோக்கி கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். 71 வந்து இந்தியா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வாஜ்பாய் என்ன சொன்னாரு? இந்தியாவின் நவீன யுக துர்கை நீங்கள் அப்படின்னு சொல்லி எழுதினாரு. இவங்களுக்கு கடிதம் எழுதினார். அவருடைய பெருந்தன்மை, உண்மையை சொல்றதுங்கிறதே பெருந்தன்மை தான். எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற ஒரு உண்மை வரும்போது அது அப்படி சொல்றது வந்து ரொம்ப பெரிய பெருந்தன்மை. நேருட்டு அந்த பெருந்தன்மை இருந்தது, வாஜ்பாயிட்டு இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன சொன்னாரு? இந்தியாவின் வருங்கால பிரதமர் தான் அசைக்க முடியாத நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில், பிரதமராக அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து ஜேபியை பார்த்து சொன்னார், இந்தியாவின் வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் வந்து சொல்லுவாங்க, இவர் எங்களுக்கு வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது அடுத்த சீஃப் செக்ரட்டரி வந்தார். ரத்தின் சென்குப்தா போனார், டிசி தத் வந்தார். அந்நேரம் ரத்தின் சென்குப்தா வந்து ஒன்று சொன்னார், டிசி தத் வில் மேக் அ வண்டர்ஃபுல் சீஃப் செக்ரட்டரி, மிக திறமையான தலைமைச் செயலாளராக பணிபுரிவார் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஒரு உயரமான மனிதன் தான் இன்னொரு உயரமான மனிதனை புகழ முடியும்னாரு தன்னை பற்றி. அது உண்மை. ஹி வாஸ் அ வெரி குட் சீஃப் செக்ரட்டரி. அதே மாதிரி நேரு வந்து மிக திறமையான மிகச்சிறந்த ஒரு பிரதம மந்திரி. அந்த நம்பிக்கை, தன்னை பற்றின நம்பிக்கை அவருக்கு மிக இருந்தது. அப்போ இன்னொருத்தர் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, எதிர்காலத்திற்கு இவர் பிரதம மந்திரியாக வருவார் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அது மிகச்சிறந்த சொற்கள். அது மாதிரி முஜிபுர் ரஹ்மானுக்கும் இப்போ மிஸ்ஸஸ் காந்திக்கு இடையில இருந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அன்பான ஒரு பிணைப்பாக இருந்தது. அது முஜிபுர் ரஹ்மான் சுட்டு கொல்லப்பட்ட போது நாட்டின் பிரதம மந்திரி என்ற முறையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலும் இந்திரா காந்தி அவர்கள் மிகுந்த துயருற்றார். அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனாவுக்கு துயரம் நேர்ந்த காலத்தில் இந்திய அரசு வந்து அவங்களுக்கு துணையாக நின்றுருக்கு. அது இவங்களுடைய மிஸ்ஸஸ் காந்தியுடைய அந்த தொடர்ச்சி தான், அவர்களுடைய கொள்கை தொடர்ச்சி தான். அதனால் ஷேக் ஹசீனா வில் நெவர் ஃபர்கெட் அண்ட் ஷி வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் அட் அ பர்சனல் லெவல் டு த நேரு காந்தி ஃபேமிலி. அதில் சந்தேகமே கிடையாது. மதம் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டையும் மதம் இணைத்து இருந்தாலும் மொழி பிரிந்து வந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கோட்டபிள் கோட்டாக இருக்கு சார். ஆமா, அதையும் பற்றி சில வார்த்தைகள் சார். இல்லை, அதாவது இன உணர்வு, அதாவது தேசம்ங்கிறது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தேசம்ங்கிறது. இப்போ பாருங்க, இந்தியாவை வந்து முதல்ல உபகண்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு தேசமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்தியர்கள்னு பெருமைப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சில நாடுகளில் ஒரு நாட்டவராக இருந்தவங்க வந்து அவங்களுடைய மொழியை சார்ந்து தனித்தனி நாடாக போனதை பார்க்க முடியுது. பாகிஸ்தான் அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம். பாகிஸ்தானில் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து அடுத்து பங்களாதேஷ் ஆனது அப்படிங்கிறது காரணம், முதல்ல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து அதிக இடங்களை வெற்றி பெற்றிருந்தார் பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளியில். ஏன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஏறக்குறைய எல்லாமே அவருக்கு வந்திருந்தது. அந்நியார் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து இதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. அவர் வந்து பிரதம மந்திரி வரக்கூடாது. அந்நியாரம் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த மக்கள் வந்து என்ன யோசிச்சாங்க, அப்போ வங்காளிகள்ங்கிறதுனால நாங்கள் புறக்கணிக்கப்படுறோமா அப்படின்னு சொல்லி அந்த இன உணர்வு பீரிட்டு எழுந்தது அந்த நேரத்தில் தான். அது கடைசியில் பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு உதயமாகிறதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன உணர்வு, இனத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற மொழி உணர்வு அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லா உணர்வுகளோட மிஞ்சித்தான் நிற்கும். அதனால தான் பாரதியார் சொன்னார், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதி தேவி சொன்னார். எங்களுடைய செப்பு மொழி 18 தான். நாங்கள் வெவ்வேறு இனங்களை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மொழியை பேசுகின்றவர்கள், ஆனால் இந்தியர் என்ற பெருமையுடன் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இதில் வந்து சில இடங்களில் போய் பேசும்போது சொன்னேன், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாளாக இன்னைக்கு பாரத மாதா இருக்கிறா. செப்பு மொழி ஒன்றுடையாள்னு யார் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுடைய சிந்தனையை 18 ஆக்கி விட்டுருவாங்க. அவங்க தான் தேச துரோகிகள், அவங்க தான் அர்பன் நக்சலைட்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஆபத்து வராது சார். ஏன்னா அவங்க இப்போ கான்சென்சஸ் பற்றி பேசுகிறாங்க.
வேறுபாடுகளை பற்றி பேசுறாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை பற்றி பேசுறாங்க. அவங்க பேசுவதெல்லாம் உள்ளத்திலிருந்து வருபவையாக இருந்தால் அந்த சந்தேகமும் அந்த ஆபத்தும் இல்லை. முதட்டிலிருந்து மட்டும் வருவதாக இருந்தால் ஆமா, இது அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பங்களாதேஷுக்கு, யூகேயும் யுஎஸ்ஏயும் பங்களாதேஷுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. அது அந்நேரம் இவங்க ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார் மதன். இது உலக நாடுகள்ங்க ஒரு உலகம், அந்த வழக்கமாக போடுவார். அந்த குளோபை ஒரு முகமாக சித்தரிச்சு உலகம்னு சொல்லி போடுவார். அது துரட்டியை வச்சு 2 பேர் காலையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருது. வந்த உடனே வங்கதேசுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அழகான கார்ட்டூன். அது மாதிரி இன்னைக்கு மக்கள் பிஜேபியை இப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க. பேசுறதுக்கு மாறா செயல்பட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் என்ன செய்ய போறாங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த விதத்துல இது பன்முகத்தன்மை உள்ள நாடு. ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய உணர்வுகளுக்கு தகுந்த அளவுல எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்கிறது தான் உண்மை. இதுதான் சரியான கால்குலேஷனா, சரியான அசஸ்மெண்ட்டா இருக்க முடியும். ஆனால் அப்படி போட்ட வாக்குகளுடைய ஒட்டு மொத்தம் எதை காட்டுகிறது என்றால், இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மேல் கை வைக்காதீர்கள் அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப கிளியரா போயிருக்கு. அந்த அளவில் ரொம்ப வரவேற்கணும். இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கணும். நேற்று ஆட்சி புரிந்துவிட்டு இன்று ஆட்சியில் பாதியை பறிகொடுத்தவர்களுக்கும், நாளை ஆட்சியில் வருவோம் என்று நினைக்கும் பொழுது ஏதாவது செய்யலாமோ என்ற விபரீத எண்ணங்கள் யாருக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அச்சம் எல்லாருக்குமே இருக்கணும். அந்த அச்சம் இருக்க வரைக்கும் தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் உயிர்ப்பிச்சிருக்கும். இவங்க இஸ்ரேல் சொல்லுவாங்க, த லயன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் cannot sleep அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்திய மக்களின் விழிப்புணர்வு உறங்கிடவே கூடாது. ஜனநாயகத்தை உயிர்ப்பட வச்சிருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை வலியுறுத்துபவர்களே பிரிவினைவாதிகள்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா பேசுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒன்றிய அரசுன்னு சொல்பவர்களே பிரிவினைவாதிகள்னு பேசியவர்கள் இனி சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்லை, சொல்றதுக்கு முயற்சி எடுத்தா என்ன நடக்குன்னு தெரியும். அதையும் தவிர உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும் பார்லிமெண்ட்லன்னு எப்போதைக்கு பேச மாட்டாங்க. ஓகே சார், இன்னொன்று இறுதியாக சார், நேற்றைய தினம் நீங்கள் ஒரு பாடல் பாடியிருந்தீங்க. நந்தகுமார் அவர்கிட்ட அதுக்கு பதில் கேட்டிருந்தீங்க. அவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதையும் படிச்சிடுறேன். தங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு அருமையான பாடல் பாடினீர்கள். தங்கள் கேள்விக்கு அவ்வளவு சுலபமாக பதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாக யார் வருவார் யார் போவார் என்று எனக்கே தெரியாது என்று நரேந்திரர் நினைக்கிறார். அவருடைய 1000 ஓட்டை இதயத்தில் இது மாதிரி 1000 எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஒன்றியத்தின் ஆட்சி பொறுப்பிற்கு இந்தியா கூட்டணி வந்து விடுமோ என்ற ஐயத்திலும் நரேந்திரர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதில் சரியாங்க சார் கேட்டிருக்காரு. அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுக்காக எனக்கும் என்னை காப்பாத்திட்டேன் நானும் கேட்டிருக்கிறாரு. அவரு பதில் சரிதான். நான் என்ன நினைச்சாலும் அதான் கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு. சார் இல்ல, அதனால அவருக்கு தெரியாது என்ன பாட்டு அப்படின்னு. ஏதாவது ஒரு பாட்டு பாத்துருங்க. மிக்க மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு. ஜென்ராம் சார் மிக்க நன்றி. பாலா சார் நன்றி சார். நாளை காலை மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம் ராம். வணக்கம் ஜென்ராம் சார். வணக்கம் சார்.